முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, யார் உன்னிடம் பேச வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ, யார் மீது நீ அதிகமாக அன்பு செலுத்தி இப்பொழுது அவருடைய பிரிவினை தாங்க முடியாமல் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ, எப்பொழுதப்பா அவர் என்னுடன் பேசுவார் என்று யாருக்காக நீ காத்து கொண்டிருக்கின்றாயோ, அவரின் முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இப்பதிவை முழுமையாக கேள் தங்கமே. இன்னும் 1 மணி நேரத்தில் அவர் நிச்சயமாக உன்னை அழைத்து பேசப் போகின்றார். சிலரின் பிரிவுகளால் உன்னுடைய மனம் படும் பாட்டை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அவ்வளவு வேதனை உன் மனதிற்குள் இருக்கின்றது. பாசம் வைத்ததை தவிர வேறு எந்த பாவத்தையும் நான் இழைக்கவில்லை என்று மனதிற்குள் கதறி கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய அழுகுரல் கேட்டுத்தான் தங்கமே உன்னிடம் பேச வந்துள்ளேன். இருந்து இருக்கின்றாயே தவிர ஒரு நொடி கூட மறந்து இருப்பதில்லை என்று எனக்கு தெரியும் தங்கமே. அதனால்தான் உனக்கு விருப்பமான உறவை உன்னுடனேயே சேர்த்து வைக்க நான் ஆசைப்பட்டுள்ளேன். அது கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது. அதற்காக இவ்வளவு சோகமாக இருக்கின்றாய். எப்பொழுதும் அவரையே நினைத்து கொண்டிருக்கின்றாய். உனக்காக உன் குடும்பத்தார்கள் இருப்பதையே மறந்து விட்டாயா? அவர்கள் இருக்கும் பொழுது நீ இப்படி சோகமாக இருக்கையில் அவர்களின் மனம் படும் பாட்டை உன்னால் யோசிக்க முடியவில்லையா? எதற்காக ஒரு நபருக்காக அனைவரையும் கஷ்டப்படுத்துகின்றாய் தங்கமே? உன்னுடன் சேர வேண்டும் என்று விதி இருந்தால் நிச்சயமாக அந்த உறவு உன்னை விட்டு விலகாது. நான் விலகவும் விடமாட்டேன். யாருக்கு யார் என்று இறைவன் எப்பொழுதோ முடிவெடுத்து விட்டான். அதை யாராலும் மாற்றவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. உன் துணை உனக்காக படைக்கப்பட்டவர். நிச்சயமாக உன்னை தேடி வருவார். யாராக இருந்தாலும் சரி, உன்னுடன் இருக்கும் வரை நீ அவர்களுடன் சந்தோஷமாக இருக்கின்றாய். சற்று பிரிவினை வந்துவிட்டால் உடனே வருத்தப்படுகின்றாய். இங்கு யாரும் யாருக்கும் நிரந்தரம் அல்ல என்பதை புரிந்து கொள் தங்கமே. சில உறவுகள் உன்னை விட்டு எவ்வளவு தொலைதூரம் சென்றாலும் உனக்காக எழுதப்பட்டிருந்தால் அது நிச்சயமாக மீண்டும் உன்னை தேடி வரும். அதே போல்தான் நீ இப்பொழுது மனதார யாரை நினைத்து கொண்டிருக்கின்றாயோ, அவரின் எழுத்துக்களை மனதில் வைத்து கொண்டிருக்கின்றாயோ, அவர் நிச்சயமாக உன்னை தேடி வருவார். அது நட்பு, சொந்தம், பந்தம், பெற்றோர், உறவினர், சகோதர சகோதரிகள், நண்பர்கள் என்று யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான நபர்கள் என்று மட்டும் எனக்கு நன்றாக தெரியும். நிச்சயம் அவர்களை உன்னுடன் நான் சேர்த்து வைக்கின்றேன். என்னை நம்பு. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.